மழைக்காலம் ஆரம்பித்ததை தொடர்ந்து இடுக்கி மலையோரப் பகுதிகளில் வெட்டுக்கிளிகளின் அட்டுழியம் தொடர்கதை. குறுமிளகு, கொக்கோ, வாழை உட்பட உள்ள விவசாய விளைவுகளை இவைகள் தின்று அழிக்கின்றன. விவசாயான அடிமாலி 3/4 ஏக்கர் பகுதியை சேர்ந்த வர்கீஸ் இரவு பகல் பாராமல் பாதுகாத்து வந்த விவசாய விளைவுகளை தான் காய்களையும் இலைகளையும் வெட்டுக்கிளிகள் தின்று சேதப்படுத்தியது. அருகிலுள்ள விவசாய இடங்களிலும் இதே நிலைதான். நிமிடங்கள் கொண்டு பச்சை நிறத்தில் உள்ள எல்லா இலைகளையும் இது வேகமாக தின்று அளிக்கிறது. செடிகளில் ஒரு இலைகளை கூட பார்க்க இயலாது. இலைகளுக்கு பதிலாக வெட்டுக்கிளிகள் தான் முழுமையாக நிறைந்து நிற்பது. இது கூட்டமாகத்தான் இறை தேடி ஒவ்வொரு இடங்களுக்கும் பறந்து வருவது. அங்கு வந்து விவசாய விளைவுகளை முழுமையாக தின்று அளிப்பதே இதன் வேலையாகவும் உள்ளது. இது கூடுதலான இடங்களில் பரவ வாய்ப்புள்ளது. ஒரு வெட்டுக்கிளி 300 முட்டைகள் வரை போடுகிறது. விவசாயத்துறை அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு வந்து உடனடியாக நடவடிக்கை வேண்டும் என்பதுதான் വിവസായിൻ കോരിക്കൈ. ഇങ്ങനെ കൂട്ടമായി വന്ന് പച്ചയായിട്ടുള്ളത് എല്ലാം എന്ന് പറയുമ്പോൾ കൃഷി ഇനങ്ങളായ വാഴ, അതുപോലെ കുരുമുളക് പടർത്തിക്കയറ്റാൻ താങ്ങുകാലായിട്ട് ഉപയോഗിക്കുന്ന മുരിക്കിൻ്റെ ശിഖരങ്ങൾ തുടങ്ങിയിട്ട് നിരവധി വിളകൾ, കൊക്കോ ഉൾപ്പെടെ എല്ലാ വിളകളും തിന്നു നശിപ്പിക്കുന്നതാണ് നമുക്കിപ്പോൾ കാണാൻ കഴിഞ്ഞത്. ഇതിൻ്റെ ആക്രമണം ഇപ്പോൾ രൂക്ഷമായിരിക്കുകയാണ്. കൃഷി വകുപ്പ് അടിയന്തരമായി ഇടപെട്ട് ഈ വെട്ടുക്കിളി ശല്യം നിയന്ത്രിക്കുവാനുള്ള ഇടപെടൽ അടിയന്തരമായി ഉണ്ടാവണമെന്നാണ് ഇക്കാര്യത്തിൽ എനിക്ക് പറയുവാനുള്ളത്. விவசாய பகுதியான ஹைரேஞ்சில் முன்பும் இதன்போன்று பலமுறை இந்த பிரச்சனைகள் எழுந்துள்ளது. அஞ்சிக்குழி புன்னையாறில் சில வருடங்களுக்கு முன்பு தேக்கு பிளான்டேஷனில் லட்சக்கணக்கான வெட்டுக்கிளிகள் தான் விவசாய இடங்களில் இறங்கி சேதங்களை ஏற்படுத்தியது. மரியாபுரம், வாத்திக்குடி பஞ்சாயத்துகள் எல்லைப் பகுதியிலும் வெட்டுக்கிளிகளின் அட்டுழியம் உள்ளன. நியூஸ் பீரோ அடிமாலி.